நல்ல மண்ணா? அதாவது மேடம் வாழை வந்து இந்த பாருங்க 3 சீப்பு கூட இல்லை. இந்த வாழை போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ தென்னம்பிள்ளை போட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. தென்னங்கண்ணை பாதுகாக்கிறதுக்காக வாழை போட்டிருக்கீங்க. இப்போ நீங்க போட்டும் இலைய கட் பண்றாங்க, மாடும் வந்து வாழை இலை கடிக்கும். இப்போ வாழைக்கு ஃபர்ஸ்ட் சரியானு கேட்குறீங்க. இந்த மண் வந்து களித்தன்மை அதிகம். பொதுவாக வாழைக்கு தண்ணி காயணும் பாயணும். இந்த இடத்துல தண்ணி சீக்கிரம் காயாது. அப்ப நீங்க இந்த எப்படி கண்டுபிடிக்கிற? எங்க கோரை வளர்ந்தாலே மூச்சு திணறின இடத்துலதான் கோரை வளரும். அப்ப இந்த மண்ணை மாத்துறதுக்கு சாம்பல் நிறைய அடிங்க. வாய்க்கால் வந்து 2 தென்னை மரத்துக்கு இடையில தான் வரணும். வாழை வந்து மேட்டுல இருக்கணும். 100 மேடா இருந்து தண்ணி வெளியில பாய்ச்சா 8 சீப்பு 10 சீப்பு கூட வரும். இப்படி செய்துகிட்டு குப்பசாணி, பசுமை பூமியினுடைய கற்பக ஆர்கானிக் கலப்புரங்கள், சஞ்சீவி குர்ணை, பூம்பூம் பூஸ்டர், இதை 3 மாத்தி கொடுக்க பிரிச்சு கொடுக்கணும். மாதிரி பண்ணும்போது மண்ணும் மாறிடும்.